Hello guys, welcome back to my channel Math Tech. So நேற்று வந்து நம்ம elementary transformation for finding the rank of a matrix பார்த்தோம். ஸோ அதோட மாடல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த elementary transformation ஃபார் ஃபைண்டிங் அ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற மாடலும் இம்பார்ட்டன்ட் மாடல் தான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் எக்ஸாம்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சம் ரூல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சம் வந்து ஈஸியாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம்ஸ்க்கு போகலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 வேரியபிள் சிஸ்டம். இது ஏன் 2 வேரியபிள் சிஸ்டம்னா இதுதான் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது 2 வேரியபிள் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட் 3 இருக்குது, அதனால 3 வேரியபிள் சிஸ்டம். இது வந்து 2 வேரியபிள் சிஸ்டம், இது 3 வேரியபிள் சிஸ்டம். 2 வேரியபிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, 3 வேரியபிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வந்து 3 டைப்ஸ் தான் இருக்கும். ஒன்று யூனிக் சொல்யூஷன், இல்லை இன்ஃபைனட்லி மினி சொல்யூஷன், ஆர் நோ சொல்யூஷன். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ யூனிக் சொல்யூஷனாக ஒன்றும் இல்லை. இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் 2 ஈக்குவேஷன்லையோ 3 ஈக்குவேஷன்லையோ ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறீங்க. அதோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ, எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ 3 அண்ட் ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ 2. அந்த போட்டால் மட்டும்தான் இந்த ஹச்சுங்கிற வேல்யூவோ கேங்கிற வேல்யூவோ கிடச்சிது அப்படின்னா அதான் யூனிக் சொல்யூஷன். ஸோ எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும், ஒய்க்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். அப்படி நீங்கள் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும்தான் ஹச்சுங்கிற வேல்யூ கிடைக்கும்னா அது யூனிக் சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷனா எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணால் போடலாம். -1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம். இந்த 3 வேல்யூஸில் எது போட்டாலும் 3 வேல்யூஸ் இருக்குது. ஒய்க்கும் அதே மாதிரி 2, 3, 4 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த வேல்யூவை வச்சு நீங்கள் ஆட் பண்ணாலும் ஹச்சுங்கிற வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அது இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். அதாவது எக்ஸுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யூனிக் சொல்யூஷனாக ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். நோ சொல்யூஷனை நீங்கள் என்ன தான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் சரி, எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் சரி, ஒய்க்கும் என்ன வேல்யூ போட்டாலும் சரி, ரெண்டுமே ஆட் பண்ணாலும் ஹச்சுங்கிற வேல்யூ கிடைக்கவே கிடைக்காது. அதான் நோ சொல்யூஷன். ஸோ இதான் 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். எல்லாத்துக்குமே இது 2 வேரியபிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, 3 வேரியபிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க கான்செப்ட் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்கிறேன். ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலா, தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட் பேர் தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஏனா என்ன, எக்ஸ் தான் என்ன, பினா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? அப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஸ்டெப்ஸ் போட முடியும். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி போடுறது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஏனா ஒன்றும் கிடையாது. ஏ என்ன அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியனோட வேல்யூ, ஒய்யோட கோஎஃபிஷியன் வேல்யூ, இசட்டோட கோஎஃபிஷியன் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை வேரியபிள் இருக்கோ இப்போ 3னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் ஏக்கு. இப்போ வந்து 2னா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குன்னா 2 வேரியபிள் தான் இருக்குன்னா 2x2 கிடைக்கும். இங்கே 1, 2 அண்ட் 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்னா வேரியபிளோட வேல்யூஸ் மட்டும்தான் போடணும். இங்கே என்னென்ன வேரியபிள்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ எக்ஸ், ஒய் அண்ட் இசட் இதுதான் வேரியபிள். ஸோ இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ், இது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணிடலாம். என்னென்னா எக்ஸோட இங்கே கோஎஃபிஷியன் என்ன 1, ஒய்யோட கோஎஃபிஷியனும் 1, இசட்டோட கோஎஃபிஷியன் 2. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வரணும். அதோட எக்ஸோட கோஎஃபிஷியன் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன் 4, இசட்டோட கோஎஃபிஷியன் -3, எக்ஸோட கோஎஃபிஷியன் 3. அதே மாதிரி இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன் 6, இசட்டோட கோஎஃபிஷியன் -5. ஸோ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் என்னென்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸ், ஒய், இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபில் பண்ணுறது தான் ஏ. இதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் என்ன, அந்த மேட்ரிக்ஸ் என்னென்னா வேரியபிள்ஸ், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதை இந்த ஆர்டரில் ஃபில் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ், ஒய் அண்ட் இசட் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டில் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ தான் இதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3x3, இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x1. ஸோ அப்போ தான் நீங்கள் 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால தான் இந்த ஆர்டரில் நம்ம அந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணுறோம். இப்போ இதுவே எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தால் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஸ்டாப் பண்ணிடுவோம். மேட்ரிக்ஸ் வந்து 2 வேரியபிள் 2x2 மேட்ரிக்ஸோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. பி மேட்ரிக்ஸ் என்னன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோஎஃபிஷியன் தட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குல்ல 9, 1 அண்ட் 0, அதை தான் ஃபில் பண்ணணும். அதான் பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸை போடணும் 9, 1 அண்ட் 0. ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸ்.
ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு பேர் தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்படி போட்டால் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கா இல்லை இன்ஃபைனைட் சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோட ஃபார்முலா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னன்னா AX is equal to B. A வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், X, Y and Z ஓட ஒரு ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ஸ் தான் A மேட்ரிக்ஸ். ஸோ 1 1 2 2 4 -3 3 6 -5 ஃபில் பண்ணியாச்சு A. ஸோ இதோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 3 வேரியபிள்ஸ் இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ், சப்போஸ் 2 வேரியபிள்னா 2x2 மேட்ரிக்ஸ், 4 வேரியபிள்ஸ்னா 4x4. ஸோ 4 வேரியபிள்ஸ் கிடையாது, நமக்கு ஒன்லி 2 வேரியபிள்ஸ் அண்ட் 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸா வேரியபிள்ஸ் தான் ஃபில் பண்ணணும். வேரியபிள்னா எதுனா அந்த எக்ஸ் ஒய் இசட் தான் இங்கே வேரியபிள். ஸோ இங்கே 3 வேரியபிள் இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் இசட் 3 ஃபில் பண்ணிக்கிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒயோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் எதுனா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவலுக்கு அப்புறமா வர வேல்யூஸ் அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதுதான் பி மேட்ரிக்ஸ். ஸோ 9 1 and 0. ஸோ இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ். அந்த ரூல்ஸை பார்த்தா சம் சீக்கிரம் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், கவனிங்க 4 ரூல்ஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரேங்க் கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் A, B. இது என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன், சம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே A, Bன்னு போடுறோம் இல்லையா, இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ரேங்க் ஆஃப் இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ABயும் ரேங்க் ஆஃப் Aவும் ஈக்குவலாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லணும்னா கன்சிஸ்டன்ட்னா என்ன மீனிங்னா அந்த ஈக்குவேஷனை உங்களால் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் உங்களால் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தான் அது பேர் கன்சிஸ்டன்ட். ஸோ ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூவும் சேமாக இருக்குது. அதாவது இதோட வேல்யூவும் 3, இதோட வேல்யூ 3 அப்படின்னா சேமாக இருக்குது. அப்படின்னா ஈக்குவேஷனாக கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதான் ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் கவனிங்க, அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி அதோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூவும் இஸ் ஈக்குவல் டு என். என்னன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதான் எக்ஸ் ஒய் இசட் அது எத்தனை இருக்குன்னு என்றதான் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் n. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னா இங்கே n வந்து 3 இருக்கும் அந்த ஈக்குவேஷனில். சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா n 2. ஸோ இதோட 3 வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். ப்ளஸ் அதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். யூனிக்னா சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும் நம்ம சால்வ் பண்ணால், அதுதான் யூனிக் சொல்யூஷன். ஸோ கன்சிஸ்டன்ட்னா சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். யூனிக் சொல்யூஷன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூல் வந்து அதை தான் சொல்லுது. நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A. ஆனால் இது ரெண்டோட வேல்யூ வந்து என்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதோட ரேங்க் வந்து 2, இதோட ரேங்கும் 2, ஆனால் n வந்து 3 அப்படின்னா இது 2 இது 3. ஸோ 2 வந்து 3 விட லெஸ் தென் தான், கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் அது கன்சிஸ்டன்ட். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட் வந்துடும். ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் என்ன இருந்தால் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரேங்க்கும் நாட் ஈக்குவலாக இருந்தாலே சால்வ் பண்ணவே முடியாது. இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். சால்வ் பண்ண முடியலன்னா அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. அதான் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். இந்த ரூல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பார்த்தாலே சம் வந்து ஈஸியாக போட்டுரும். எலிமினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும், இந்த ரூல் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம், சம் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ், இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஆர் இன்கன்சிஸ்டன்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ரூல்ஸை பாருங்கள். இன்கன்சிஸ்டன்ட்னா என்னென்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவலாக இருந்தாலே இது வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேங்க் கண்டுபிடிச்சி அது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே இந்த சம் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், AX இஸ் ஈக்குவல் டு B. இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3x minus 2y is equal to 6. செகண்ட் ஈக்குவேஷன் 6x minus 4y is equal to 10. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A மேட்ரிக்ஸ் இங்கே 2 வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ x அண்ட் y தான். ஸோ 2 வேரியபிள்ஸ்னால் 2x2 மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேரியபிள் என்ன 3, ஒயோட கோஎஃபிஷியன்ட் -2. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, ஒயோட கோஎஃபிஷியன்ட் -4. நெக்ஸ்ட் இதுதான் A மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன நம்பர் இருக்கோ 2O, ஸோ அப்படின்னா 2x1 தான் இது வரும். ஸோ இங்கே எத்தனை வேரியபிள்னா 2 வேரியபிள் தான் இருக்குது, x அண்ட் y, அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ் which is equal to next B மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். B மேட்ரிக்ஸ் என்னென்னா இந்த ஈக்குவலுக்கு அப்புறமா வர வேல்யூஸ் தான் 6 and 10, அதுதான் B மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ AX is equal to Bன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன சொல்லியிருக்கேன் ரூல்ஸ்,
rank of augmented matrix of A comma B must be not equal to rank of A னு சொல்லியிருக்கேன். ஸோ ரேங்க் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபினா என்னென்னு பார்த்துக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ கமா பினா ஒன்றும் கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பேக்கெட்னா மேட்ரிக்ஸை ஏ கமா பி, ஏயும் பியும் சேர்க்க போகிறோம். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 3 - 2 6 - 4. நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன 6 and 10 6 and 10 இந்த மாதிரி சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ கமா பி, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ரேங்க்னால சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓ ஆஃப் இங்கே என்ன ஏ கமா பி. ஸோ ஓ ஆஃப் augmented matrix of A comma B is equal to இது என்ன ஆர்டர்னா 2 cross 3. ஸோ ஆர்டர் இஸ் 2 cross 3. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ரேங்க் ஆஃப் திஸ் augmented matrix of AB ஓட வேல்யூ less than or equal to minimum of M cross N. M cross என்ன 2, 3. ஸோ 2, 3 இதில் மினிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இதோட ரேங்க் வந்து less than or equal to 2, அதாவது 1 இருக்கலாம் இல்லைன்னா 2 இருக்கலாம். 0 இருக்க முடியாது, ஏன்னா எல்லா வேல்யூஸுமே 0 கிரேட் 0 கிடையாது, இல்லை எந்த வேல்யூஸுமே 0 கிடையாது. அதனால் ரேங்க்ஸ் வந்து 1 இருக்கலாம் இல்லைனா 2 இருக்கலாம். ஸோ ரேங்க் வந்து இப்போ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A comma B is equal to, ஸோ இதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A comma B. ஸோ நான் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எந்த ஸ்டெப்புக்கு வரணும்னா எக்கலான் ஃபார்முக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்கலான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோஸ் வரணும். அது 3 cross 3 இல்லை 4 cross 4 பெருசாக போக வரும். இங்கே 2 cross 3 மேட்ரிக்ஸ் தான் இது. ஸோ 2 cross 3ல் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வராது. இந்த இடத்த மட்டும் நம்ம 0 ஆக்கினாலே போதும். ஸோ இந்த இடம் 0 ஆக்கணும்னா எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், இது சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் R1, இது R2. ஸோ இந்த இடம் 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரோ தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால் R2 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ R2 எடுக்கணும். என்ன ரோ எடுக்கணுமோ அதுதான் ஃபஸ்ட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ R2 தான் எடுக்கணும். 6 இருக்குங்க, இது வந்து இந்த ரோ கூட மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது என்ன பண்ணால் இதுவாகும், இது வந்து 2 times மல்டிப்ளை பண்ணால் 2 3 6 ஆகிடும். இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிடும் இந்த இடம். ஸோ R2 மைனஸ் R1 தான் மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா அந்த 2 times மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 times R1 ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் 2 3 6 இங்கே கிடைக்கும். 6 - 6 0 ஆகும். இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ R2 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 6 - 4 and 10. 2 times R1. ஸோ R1 வந்து 2 times மல்டிப்ளை பண்ணுறேன். 2 3 6, 2 into -2 -4, 2 6 12. ஸோ இந்த ரெண்டு இதையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 6 - 6 0, -4 சப்ராக்ட் பண்ணால் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ். ஸோ -4 + 4 அதுவும் 0. 10 - 12 -2. இதை நான் அப்படியே இங்கே ஃபில் பண்ண போகிறேன். இப்போ எங்கே ஃபில் பண்ணணும்னா R2ல் தான் ஃபில் பண்ணணும். ஸோ R1 எந்த சேஞ்சஸ் கிடையாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3 - 2 6. இது வந்து நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். 0 0 and -2. இதுதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எக்கலான் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம ரேங்க் ஆஃப் A என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A comma B கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரூல்ஸ் இங்கே பாருங்கள், ரேங்க் ஆஃப் A comma Bயும் ரேங்க் ஆஃப் Aவும் நாட் ஈக்குவல் டு இருந்தாலும் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்படி இருந்தாலே நம்ம சம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டுன்னு இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இது எக்கலான் ஃபார்மில் இருக்குது. இப்போ ரேங்க் ஆஃப் AB கண்டுபிடிங்க. இந்த மேட்ரிக்ஸ் தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB. ஸோ இதோட ரேங்க் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் ரோஸில் வந்து நான்-ஜீரோ வேல்யூஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணணும், அதான் ரேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்-ஜீரோ வேல்யூஸ் தான். ஸோ அதனால் இந்த ரோ வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதில் பாருங்கள் 2 0 இருக்குது, பட் ஒரு நான்-ஜீரோ வேல்யூ இருக்குது. அதனால் இந்த ரோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். எல்லாமே 0 இருந்தால் தான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த 2 ரோவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ABயோட வேல்யூ 2. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A comma Bனா என்னென்னா இது வந்து A, இது வந்து B. ஸோ இது வந்து A, இது வந்து A மேட்ரிக்ஸ், இது வந்து B மேட்ரிக்ஸ். அது ரெண்டு ஜாயின் பண்ணி தான் நம்ம ஆக்மெண்டட் A comma Bன்னு சொல்கிறோம். ஸோ ரேங்க் வந்து ABனா ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். ரேங்க் A கண்டுபிடிக்கிறது இதுதான் A மேட்ரிக்ஸ். ஸோ இதை மட்டும் மறைச்சிட்டு இந்த பக்கத்தை மட்டும் பார்த்து நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் Aக்கு. ஏன்னா இதுதான் A மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ 3 - 2 வேல்யூஸ் இருக்குது. அதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ பாருங்கள் ரெண்டுமே 0 இருக்குது. அதனால் இது கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்.
இந்த ரோ மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ரோ கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே 0 0 இருக்கிறனால இந்த ரோ கிடையாது, ஏன்னா இது வந்து 0 வேல்யூஸ். ஸோ அப்போனா ரேங்க் வந்து 1. ஸோ இது ரெண்டோட ரேங்கோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு, தேர்ஃபோர் rank of augmented matrix of A, B not equal to rank of A. ஸோ அதனால இந்த இது இன்கன்சிஸ்டன்ட். ஸோ மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணி அந்த கொஷினுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இங்கே வேறு இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணால் என்னென்னா, ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல்னு சொன்னாலே இன்கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AX is equal to B. A மேட்ரிக்ஸ் என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒயோட கோஎஃபிஷியன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். கேபிட்டல் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னென்னா வேரியபிள்ஸ், இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேரியபிள் தான் இருக்குது, அதனால் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டாச்சு. ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்னன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான் பி மேட்ரிக்ஸ், 6 and 10. ஸோ AX is equal to B கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த நான் சொல்லியிருக்கேன் இன்கன்சிஸ்டன்ட் இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A, B கண்டுபிடிக்கணும். A, Bனா ஒன்றும் இல்லை, A மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். அப்படியே அதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே B மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். இதுதான் A மேட்ரிக்ஸ், இதுதான் B மேட்ரிக்ஸ். அப்படியே ரெண்டே சேர்த்து எழுதுறது தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A, Bன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. இது ஒரு ஆர்டர். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்டர் தான். ஆர்டர் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2x3. செகண்ட் ஸ்டெப் வந்து ரேங்க் வந்து நம்ம அசியூம் பண்ணணும். ரேங்கோட வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு மின் ஆஃப் 2,3. மினிமம் வேல்யூ 2 2 எடுத்துக்கிறோம். இப்போ ரேங்க் வந்து 1 இருக்கலாம், இல்லைனா 2 இருக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடம் எக்கிலான் ஃபார்ம் வந்தாலே ரேங்க் கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்கிலான் ஃபார்ம் வரணும்னா இந்த பிளேஸ் 0 இருந்தால் போதும். இந்த பிளேஸ் 0 ஆகிறதுக்காக நான் இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். R2 வந்து 2 times R1ஓட மைனஸ் பண்ணுறேன். அப்போ தான் 6 and 6 0 ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஃபைனல் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம ரேங்க் வந்து எக்கிலான் ஃபார்ம் இருக்குது. ஸோ ரேங்க் கண்டுபிடிச்சி நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதான். ஸோ ரேங்க் ஆஃப் AB ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்-0 வேல்யூஸ் செலக்டட். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 2 0 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் செலக்டட். ஸோ ரேங்கோட வேல்யூ 2. ரேங்க் ஆஃப் ஏடா ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இது AB 2 மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இதை பிரிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் 2 காலம் மட்டும் விட்டுட்டிங்கன்னா இது வந்து A மேட்ரிக்ஸ், இது வந்து B மேட்ரிக்ஸ். ஸோ இதை விட்டுட்டிங்கன்னா இதுதான் A மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் வந்து இங்கே இதிலே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது, ஸோ கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 2 0 வேல்யூஸ் கிடையாது, அதனால் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1. 2 ரேங்கோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டுனா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹென்ஸ் சால்வ் தெம். ஸோ அந்த கொஸ்டினில் நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் சால்வ் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரூஃப் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்ட்டாக சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே AX is ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். AX is equal to B. ஸோ கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் இங்கே பாருங்கள் ரூல்ஸில். கன்சிஸ்டன்ட்னா என்னன்னா, ரேங்க் ஆஃப் A ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ABயோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தாலே அது வந்து கன்சிஸ்டன்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A, B கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் A வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட், நாட் ஈக்குவல்னா இன்கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு யூனிக்கோ இல்லை இன்ஃபினிட்டிவ் மினி சொல்யூஷன்ஸாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் யூனிக்கோ இன்ஃபினிட்டிவ் மினி சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஸ்டெப் தான். அதை வந்து 2 ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் அதை என்னோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது என்னோட சேமாக இருந்தால் அது யூனிக்கு, இல்லைனா இன்ஃபினிட்டிவ் மினி சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கன்சிஸ்டன்ட்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இது ரெண்டோட ரேங்க் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். AX is equal to B. ஸோ ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். 2x plus y plus z is equal to 5. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is equal to 4. x minus y plus 2z is equal to 1. ஸோ A மேட்ரிக்ஸ் என்னென்னா x, y, z ஓட கோஎஃபிஷியன்ஸ் தான். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 1 and 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான். செகண்ட் ஈக்குவேஷனில் 1, 1 and 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 1, -1 and 2. இதுதான் A மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம B மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். B மேட்ரிக்ஸ் வந்து வேரியபிள்ஸ் தான். என்ன வேரியபிள்னா x, y and z. ஸோ x, y and z. இது இஸ் X மேட்ரிக்ஸ். ஸோ AX is equal to B. இப்போ B மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ B மேட்ரிக்ஸ் எது அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் 5, 4 and 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட AX equal to B மேட்ரிக்ஸ். ஸோ ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. டு ப்ரூஃப் என்ன ப்ரூவ் பண்ணணும்,
கன்சிஸ்டன்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணணும்னா ரூல் என்ன, ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A, B இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB இஸ் நத்திங் பட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ A மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க அப்படியே 2 1 1 1 1 1 1 -1 2. B மேட்ரிக்ஸை அப்படி ஜாயின் பண்ண வேண்டியதான் 5 4 and 1. ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 cross 1 2 3 4 4. ஸோ வந்து ரேங்க் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆர்டர் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் AB. ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 cross 4. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A, B நம்ம அசியூம் பண்ணணும். இதுதான் அப்படின்னு அசியூம் பண்ணணும். அதோட ரூல் என்ன, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 4. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் எது மினிமம்னா 3 தான் மினிமம். ஸோ 3. ஸோ ரேங்கோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லைன்னா 3 இருக்கலாம். ஸோ இது நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். கொண்டு வந்தாலே நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்லான் ஃபார்ம்லாம் இந்த 3 பிளேஸஸ்க்கும் C பிளேஸஸ்லையும் 0 ஆக்கணும். வந்துருச்சுன்னா அது வந்து எக்லான் ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இந்த R1 ரோ 1ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்கணும். ஸோ இது வந்து 1 இல்லை. ஸோ 1 வரதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த ரோவில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்குன்னு பார்க்கணும். இந்த வேல்யூவில் ரோவோட ஃபஸ்ட் வேல்யூ 1 தான், இந்த வேல்யூ ரோவோட ஃபஸ்ட் வேல்யூ 1 தான். ஸோ நீங்கள் இதில் எந்தாச்சும் ஒரு ரோவை கன்சிடர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து R2 வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா R1 R2 ரோவோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண இந்த சிம்பிள் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ போட்டுக்கோங்க. ஸோ R1 and R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிருங்க 1 -1 2 1. ஸோ R2 தூக்கி R1 போட போகிறோம், R1 தூக்கி R2 போட போகிறோம். ஸோ R2ஓட வேல்யூ இப்போ R1 போட போகிறோம் 1 1 1 and 4. R1 வேல்யூ R2 போட போகிறோம் 2 1 1 and 5. ஸோ இப்போ R1 ஃபஸ்ட் வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போனதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 3 இடத்தையும் நம்ம 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு இது தான் 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கணும் என்ன சொல்லிங்கன்னா R2 R1 கூட தான் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ R2 தான் மாற்ற போகிறோம். ஸோ இம்ப்ளைஸ் R2 மாற்ற போகிறோம். ஸோ R2 தான் ஃபஸ்ட்டு போடணும். எதோட மாற்ற போகிறோம்னா R1ஓட மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணால் இங்கே 0 வரும். R2 வேல்யூ 2, R1 வந்து என்ன பண்ணால் இங்கே வந்து சேம் ஆகும். ஸோ 2னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ இப்போ 2, இதோட வேல்யூவும் 2. ஆனால் இது ரெண்டும் என்ன பண்ணால் 0 ஆகும். மைனஸ் பண்ணால் 0 ஆகும். ஏன்னா 2 2 2 - 2 0. அதனால் நான் மைனஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ R2ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா 2 1 1 and 5 2 times R1. ஸோ R1 2 times மல்டிப்ளை பண்ணுறேன். 2 1s are 2 2 1s are 2 2 1s are 2 2 4s are 8. ஸோ வந்து சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆகும் மைனஸ் 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 அண்ட் மைனஸ். ஸோ 2 - 2 0 1 - 2 -1 1 - 2 -1 5 - 8 வந்து -3. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து R2ல் நம்ம போட போகிறோம். ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஸோ R1 அப்படியே எழுதிருங்க 1 1 1 and 4. R3 சேஞ்ச் கிடையாது, அப்படியே எழுதிக்கோங்க 1 -1 2 and 1. ஸோ இப்போ R2வை ஃபில் பண்ண வேண்டியதான் 0 -1 -1 and -3. ஸோ இப்போ வந்து இந்த இடம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிளேஸ் இந்த இடம் 0 ஆகணும். ஸோ இந்த இடம் 0 ஆகணும் என்ன சொல்லியிருக்கேன், R1 கூட தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடம் 0 ஆகணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து R1 கூட பண்ணியாச்சு, R2 and R1 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா R3யை R1 கூட தான் பண்ணணும். ஸோ R3யை R1 கூட தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 இது 1. ஸோ 1 மைனஸ் பண்ணாலும் இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ அதனால் மைனஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ R3யோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2 and 1. R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 1 1 and 4. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 - 1 0 -1 -1 வந்து -2 2 - 1 1 1 - 4 வந்து -3. ஸோ இதை வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம்னா R3ல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ R1 and R2க்கு வந்து நோ சேஞ்ச் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ 1 1 1 and 4. R2 வந்து நோ சேஞ்ச் 0 -1 -1 -3. R3 அப்படியே நம்ம சேஞ்ச் ஸ்டோர் பண்ண வேண்டியதான் 0 -2 1 and -3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் 0 ஆயிடுச்சு, இந்த இடம் 0 ஆயிடுச்சு. இப்போ இதுதான் 0 ஆக்கணும். இது 0 ஆக்கணும் என்ன சொல்லியிருக்கேன், R3யை R2 கூட தான் பண்ணணும். ஸோ R3யை
நம்ம R2 கூட தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ணால் இந்த இடம் வந்து இப்போ 0 ஆகும். இங்கே 2 இருக்கிறதுனால ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2. ஸோ வந்து இங்கே -2, இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது -2 இருக்கும். ஸோ சேமாக இருக்குது, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ R3 என்ன இருக்குன்னா 0, -2, 1 and -3. ஸோ நான் 2 times R2 பண்ணுறேன். ஸோ 2 times R2 பண்ணிங்கன்னா 2 into 0 is 0, 2 into -1 -2, 2 into -1 -2, 2 into -3 -6. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 - 0 0. ஸோ இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ -2 + 2 0, 1 + 2 3, -3 + 6 + 3. ஸோ இப்போ இது எதில் ஸ்டோர் பண்ணணும்னா R3ல் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். ஸோ R3ல் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். R1 and R2 நோ சேஞ்ச் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ 1 1 1 4, 0 -1 -1 -3, R3 வந்து 0 0 3 and 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் ரேங்க் வந்து இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரேங்க் கண்டுபிடிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A, B. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ பார்க்குறோம், வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதனால் இது செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வேல்யூஸ் இருக்குது, அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3. ஸோ ரேங்க் ஆஃப் A, B வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ரேங்க் ஆஃப் A. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏபியோட காம்பினேஷன் தான். இப்படி லாஸ்ட் காலம் மட்டும் விட்டிங்கன்னா அது வந்து பி மேட்ரிக்ஸ், மற்ற எல்லாமே ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் வந்து இதிலே பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது, ஸோ செலக்டட். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது, செலக்டட். தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா அதிலே வேல்யூஸ் இருக்குது, செலக்டட். ஸோ 1 2 and 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் வேல்யூ 3. ஸோ வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்னு ப்ரூஃப் பண்ணால் ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ சேமாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபியோவும் ரேங்க் ஆஃப் ஏவும் சேம். ஸோ அதனால் இது வந்து கன்சிஸ்டன்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணணும்னா கன்சிஸ்டன்ட்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று யூனிக்காக இருக்கலாம், இல்லைனா இன்ஃபினிட் மினி சொல்யூஷனாக இருக்கலாம். எப்படி அதில் 2 கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபி அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ சேமாக இருந்தால் கன்சிஸ்டன்ட், அது ஈக்குவல் டு என்ன இருந்தால் யூனிக்கு, லெஸ் தென் என்ன இருந்தால் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். ஸோ இங்கே என்னோட வேல்யூ இப்போ கம்பேர் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ என்னென்னா நத்திங் பட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த கொஸ்டினில் எத்தனை வேரியபிள் இருக்குன்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட் 3 வேரியபிள் இருக்கனால என்னோட வேல்யூ 3. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்குன்னா என்னோட வேல்யூ 2. இங்கே 3 இருக்கிறதுனால என்னோட வேல்யூ 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் 3, ரேங்க் ஆஃப் ஏவும் 3, என்னும் 3. ஸோ 3 வேல்யூ சேமாக இருக்கிறதுனால இது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ இப்போ எப்படி யூனிக் சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஸோ அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஏ மேட்ரிக்ஸ், இதான் பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டை எடுத்துக்கோங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸ் என்னென்னா இங்கே கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். 1 1 1 0 -1 -1 0 0 and 3. எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட் தான். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்னென்னா இந்த வேரியபிள்ஸ் 4 -3 3. நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ள AX is equal to B மேட்ரிக்ஸை எடுக்கக்கூடாது. ரேங்க் கண்டுபிடிச்சி எக்லான் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எக்லான் ஃபார்மேட்டில் இருக்க இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே AX is equal to B கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ A மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா 1 1 1 இந்த சொல்லிட்டு லாஸ்ட் காலம் விட்டிங்கன்னா இதுதான் A மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. எக்ஸ் என்னென்னா எக்ஸ், ஒய், இசட் நம்ம வேரியபிள்ஸ் தான் எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பி. பி மேட்ரிக்ஸ் ஏன்னா லாஸ்ட் காலம் தான், இந்த காலம் தான் பி மேட்ரிக்ஸ். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வேல்யூ இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into x x plus 1 into y y plus 1 into z z. So which is equal to அதோட வேல்யூ 4. So 1 into x 1 into y 1 into z equal to 4. அவ்வளோதான். இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 0 into x வந்து 0. ஸோ -1 into 0x -1 into y minus y -1 into z minus z which is equal to second value -3. Next is 0 into x 0x 0 into y 0y plus 3 into z 3z. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக கிடச்சிடும். இங்கே பார்த்து இந்த ஈக்குவேஷனை கன்சிடர், இது ஈக்குவேஷன் 1,
இது ஈக்குவேஷன் 2 அண்ட் இது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. ஸோ நம்ம இது ரெண்டே கன்சிடர் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 3z is equal to 3. ஸோ z is equal to 3/3. ஸோ 3 1s are 3 1s are. ஸோ z is equal to 1. ஸோ z வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் z is equal to 1 in equation 2. ஸோ அது வந்து 0x. ஸோ அந்த டேர்மை விட்டுலாம். ஸோ minus y minus z is equal to -3 minus y minus z ஓட வேல்யூ என்னன்னா 1. ஸோ minus y minus 1 is equal to -3. ஸோ y மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், அதான் கண்டுபிடிக்கணும். minus y is equal to -3 minus 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1. ஸோ சப்ராக்ஷன் அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் வந்து அந்த சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா மைனஸாக மாறும். அதான் வந்து ரூல். ஸோ இங்கே -1நால அந்த பக்கம் போனால +1 ஆயிடுச்சு. ஸோ minus y is equal to -3 + 1 என்ன -2. ஸோ மைனஸ் கேன்சல். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னென்னா 2. ஸோ இசட் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒய் வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 2 in equation 1. ஸோ ஈக்குவேஷன் 1 என்னென்னா x plus y plus z is equal to 4. இதுதான் ஈக்குவேஷன் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடையாது, தெரியாது. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. x plus y, ஒய்யோட வேல்யூ என்னென்னா கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ போட்டுக்கோங்க, which is equal to 4. ஸோ x plus 2 plus 1 வந்து 3, which is equal to 4. x தான் தேவை. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. x is equal to 4. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். +3 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ், ப்ளஸ் அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ +3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3. ஸோ x is equal to 4 - 3 என்ன 1. ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி, இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க, கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த 2 ரேங்க் கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட். யூனிக் சொல்யூஷன் அதோட சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணுறதுக்கு யூனிக்காக இல்லை வந்து இன்ஃபைனைட் மெடி சொல்யூஷனாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 3, மூணுமே சேமாக இருக்கிறதுனால யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ யூனிக் சொல்யூஷனாக நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி x, y, z வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரேங்க் ஈக்குவலன்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். அதுலேருந்து ax is equal to b கண்டுபிடிக்கணும். a என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் இதுலேருந்து விட்டுட்டிங்கன்னா a மேட்ரிக்ஸ், இது வந்து b மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. x மேட்ரிக்ஸ் என்னன்னா வேரியபிள்ஸ் தான் x, y, z. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். 1 into x வந்து x, 1 into y வந்து y, 1 into z is equal to first value 4. செகண்ட் ரோ கன்சிடர் பண்ணுறோம். 0 into x வந்து 0x, -1 into y minus y, -1 into z minus z, which is equal to -3. அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த மாதிரி தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எப்போவுமே ரிவர்ஸ்லேருந்து வந்தாலே உங்களுக்கு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 0 இருக்குது. ஸோ இசட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 3z is equal to 3, அதை சால்வ் பண்ணிங்கன்னா இசட் வேல்யூ கிடைக்கும். அதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் மறுபடியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதான் யூனிக் சொல்யூஷன். ஸோ ஒவ்வொரு z, x அண்ட் ஒய்க்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2 அண்ட் இசட்டுக்கு 1. ஸோ இந்த 3 வேல்யூஸ் ஒவ்வொரு இதுக்கும் யூனிக்காக கிடச்சிருக்கு, ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அதான் யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் இதோட ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்னா என்ன மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியோட வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் சால்வ் பண்ணணும், ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ax is equal to b வந்து கண்டுபிடிக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனில் உள்ள xy zோட கோஎஃபிஷியன்ட், xy zோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் தான். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கா xy அண்ட் zனால xy அண்ட் z போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்னன்னா எல்லா ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ 6, 14 அண்ட் 30 ஈக்குவலுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அதான் பி மேட்ரிக்ஸ், அதை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் ஆஃப் a, b is equal to ரேங்க் ஆஃப் a. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஏபினா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா பி மேட்ரிக்ஸை அப்படியே நெக்ஸ்ட் காலமாக ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா எலிமினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி எக்கலன் ஃபார்ம் கொண்டு வர வைக்கணும். ஸோ அதுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 3 வேல்யூஸ் வந்து 0 ஆக்கிட்டோம்னா எக்கலன் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ 0 ஆக்கணும், அதான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அது 0 ஆகணும்னா என்ன பண்ணணும், R1ஓட
ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஒன்னாக இருக்கணும், இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ R1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்னாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூ 0 ஆக்கணும்னா R1 கூட தான் நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ R2வை R1 கூட தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், 1 and 1 சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும். அவ்வளோதான், ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 2 3 14 R2ஓட வேல்யூஸ், R1 வேல்யூ வந்து 1 1 1 and 6. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0 1 2 8. அதை R2வில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேஸை 0 ஆக்கணும். ஸோ இந்த பிளேஸை 0 ஆக்கணும்னா இந்த பிளேஸை 0 ஆக்கணும் அப்படின்னா நம்ம R1 கூட தான் பண்ணணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ R3, ஏன்னா R3 வந்து 0 ஆக்கிறதுக்கு R1 கூட தான் பண்ணணும். ஸோ என்னென்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 இருக்குது, இது 1. ஸோ ஒன்றே மைனஸ் பண்ணாலே இந்த பிளேஸ் ஈஸியாக 0 ஆகிடும். அதான் பண்ணியிருக்கேன். R3ஓட வேல்யூஸ் எழுதியிருக்கேன், R1 வேல்யூஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒன்றே பண்ணாலே 0 ஆகிடும். ஸோ அதை நான் வந்து R3யில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் 0 ஆகிடுச்சு, இங்கேயும் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 0 ஆக்கணும். இந்த இடம் 0 ஆக்கணும்னா R3 R2 கூட தான் பண்ணணும். அதான் பண்ணியிருக்கேன். R3 R2 கூட தான் பண்ணணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் R2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும். அதான் பண்ணியிருக்கேன். R3 வேல்யூ 0 3 6 and 24 அப்படி எழுதியிருக்கேன். R2 வந்து 3 டைம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 into 0 0, 3 1s are 3, 3 2s are 6 and 3 8s are 24. ஸோ சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன வச்சுருக்கேன், 0 0 0 and 0. அதை நான் R3யில் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கலன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸும் 0வாக இருக்குது. அப்படின்னா எக்லன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன அர்த்தம், ரேங்க் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ எதோட ரேங்க் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ரேங்க் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். அதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு A, Bயோட ரேங்க் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்-0 வேல்யூஸ், இந்த ரோ வந்து செலக்டட். செகண்ட் இதில் பார்க்குறோம் நான்-0 வேல்யூஸ், ஸோ செலக்டட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0, அதனால் இது வந்து நாட் செலக்டட். ஸோ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 2. ஸோ ரேங்கோட வேல்யூ 2. ஸோ ரேங்க் ஆஃப் A வந்து இதிலே கண்டுபிடிச்சா லாஸ்ட் காலமாக விட்டுருக்கேன். ஏன்னா இதான் B, இது வந்து A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். ஸோ B அப்படியே விட்டுருங்க. இதான் வந்து ரேங்க் வந்தோட A வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா A மேட்ரிக்ஸ் இதான். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து செலக்டட், ஏன்னா வேல்யூஸ் இருக்குது. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா செலக்டட், ஸோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 0 and 0, இது வந்து நாட் செலக்டட். ஸோ இது வந்து நாட் செலக்டட். ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ரோ அந்த ரோ செலக்டட். ஸோ 1 + 1 2. ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூ 2, ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ 2. ஸோ இது ரெண்டும் சேமாக இருந்தாலே நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். கன்சிஸ்டன்ட், ஏன்னா அதான் ரூல் சொல்லுது, ரேங்க் ஆஃப் இதோட ரேங்க்கும் சேமாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ்னா சொல்லியிருக்க கன்சிஸ்டன்ட்னா 2 டைப் இருக்கும். ஒன்று யூனிக்காக இருக்கலாம், இல்லைனா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்னோட கம்பேர் பண்ணணும். இந்த 2 வேல்யூ என்னோட ஈக்குவலாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன், இல்லை என்னோட லெஸ்னாக இருந்தால் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ஸோ அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, x y z 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ n = 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, கன்சிஸ்டன்ட். பட் ஆனால் இது ரெண்டோட வேல்யூ என்னை விட லெஸ் தெனாக இருக்குது. 2 is less than 3. அதனால் இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஈக்குவல் டு n இருந்தால் மட்டும்தான் யூனிக் சொல்யூஷன். லெஸ் தென் n அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், Ax = B தான் எடுத்துக்கணும். அப்போ தான் இது வச்சு தான் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ Ax + B வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம Ax = B கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் A மேட்ரிக்ஸ். அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 1 1 0 1 2 0 0 and 0. ஸோ X மேட்ரிக்ஸ் என்ன, x y and z தான் X மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு B. Bயோட வேல்யூ என்னென்னா 6 8 and 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1 into x x, 1 into y y plus 1 into z z is equal to என்னென்னா 6. 0 into x 0x, 1 into y y plus 2 into z 2z is equal to 8. Third equation பாருங்கள், 0 into x 0x plus 0 into y 0y plus 0 into z 0z is equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லா வேல்யூமே 0, அதனால் இது நம்ம வந்து இதுலேருந்து ஒரு வேல்யூ கூட கிடைக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்தாலே இந்த 3 வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்மளாம் சும்மா ஒரு வேரியபிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த கொஷின் நான் இசட்டோட வேல்யூ வந்து லெட் இசட்டோட வேல்யூ வந்து கேன்னு எடுக்க போகிறேன்.
எதை வேணால் நீங்கள் இந்த 3 வேரியபிள் எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் இசட் எடுத்துக்கிறேன். ஏன்னு பாருங்கள், ஏன்னா எல்லா வேரியபிள்ஸும் இங்கே 0 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வர பேர் தான் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். ஏன்னா எந்த வேல்யூ கொடுத்தா இதுக்கு எக்ஸோக்கு வந்து பல வேல்யூஸ் இருக்கும், ஒய்க்கும் பல வேல்யூஸ் இருக்கும், இசட்க்கும் பல வேல்யூஸ் இருக்கும். அதில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் டைப் இல்லாமல் இந்த மாதிரி தான் வரும். யூனிக் சொல்யூஷன் மாதிரி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ 3, ஒய்க்கு வேல்யூ 2, இசட்டுக்கு வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூவாக கிடைக்காது. இந்த மாதிரி தான் கிடைக்கும். இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் டைப் வந்தாலே எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் 0 இருக்கிறதுனால இசட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால் லெட் இசட் இஸ் ஈக்குவல் கேன்னு எடுத்துக்கிறோம். கேனா ஒன்றும் கிடையாது. கே பிலாங்ஸ் டு ரியல் வேர்ல்ட் நம்பர். ரியல் வேர்ல்ட்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் 0, 1, 2, 3லேருந்து போகிற நம்பர்ஸ் தான் ரியல் வேர்ல்டு சொல்லுவோம். ஸோ கே வந்து ரியல் வேர்ல்ட் நம்பர்ஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ செட் இஸ் ஈக்குவல் கேன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எப்பவும் போல் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் z is equal to k in equation 2. ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன? 0x plus y plus 2z is equal to 8. இதில் z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 0x வந்து விட்டுலாம். y plus 2 times z ஓட வேல்யூ k is equal to 8. ஸோ y தான் தேவை. y இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2k அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 2k ஆயிரும். ஸோ 8 மைனஸ் 2k. ஸோ அவ்வளோதான். இதுதான் y ஓட வேல்யூ. இதான் இசட்டோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ சப்ஸ்டிடியூட் y is equal to 8 minus 2k in first equation. First equation என்ன? x plus y plus z is equal to 6. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 8 minus 2k plus z is equal to z என்ன? k எடுத்திருக்கோம். ஸோ plus k is equal to 6. x plus 8 minus 2k plus k வந்து minus k which is equal to 6. ஸோ நமக்கு x மட்டும் தான் வேணும், மற்ற எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்ரெடி 6 இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 8 அந்த பக்கம் போனால் மைனஸ் 8, மைனஸ் k அந்த பக்கம் போனால் ப்ளஸ் k. ஸோ x is equal to 6 minus 8 வந்து minus 2 plus k. ஸோ x is equal to பாசிட்டிவ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், அதனால் k minus 2 அவ்வளோதான். ஸோ பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்க்கு கண்டுபிடிச்சாச்சு, இசட் கண்டுபிடிச்சாச்சு. கே வந்து பிலாங்ஸ் டு ரியல் வேர்ல்ட். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். எக்ஸுக்கு ஒரு நம்பராக 1, 2, 3 அப்படியே ஒரு நம்பராக கிடைக்காது. எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 வேல்யூஸ்க்கு ஒரு நம்பராக ஒரு வேல்யூவாக கிடைக்காது. இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷனாக இந்த மாதிரி நம்ம கேன்னு ஒன்று அசியூம் பண்ணணும். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் z is equal to k தான் நீங்கள் அசியூம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி தான் வரும் சொல்யூஷன். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் தான். ஸோ இந்த ஏற்கனவே பார்த்த மாடல் எல்லாமே உங்களுக்கு வந்து இது கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னு ப்ரூஃப் பண்ணுங்கள். ப்ரூஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணி காமிங்கன்னு வரும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் டேரக்ட் கொஷின். ஸோ அதிலே கொடுத்துருவாங்க அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டாக இல்லை இன்கன்சிஸ்டன்ட் சொல்லி தான் ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. இது அது வந்து அந்த மாதிரி சொல்லி சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து டிஃப்ரெண்டான மாடல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எடுக்கிற வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. கண்டிப்பாக வரும் இந்த கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எப்போவுமே வரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாடல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின் தான் வரும் மோஸ்ட்டாக. 5 மார்க் அண்ட் 3 மார்க் இதுலேருந்து அடிக்கடி நிறைய வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாடல் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த மாதிரி மாடல் 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து கன்சிஸ்டன்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் வந்து நல்லா கவனிங்க, இஃப் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லலை, கன்சிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் தான், கேவோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனை கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான மாடல். கண்டிப்பாக இந்த மாடல் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் தான், எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் தான். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் ரோ வந்து 1, 2 அண்ட் -3. செகண்ட் ரோ வந்து 3, -1 அண்ட் -2. தேர்ட் ரோ வந்து 2, 3 அண்ட் -5. இதான் ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன? வேரியபிள்ஸ். இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ்னால் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் தான் வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் இசட். ஸோ நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலுக்கு அப்புறமா இருக்க வேல்யூஸ் என்னென்னா இங்கே -2, செகண்ட் இதில் 1, தேர்ட் இதில் வந்து கே. ஸோ இந்த கேவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நார்மல் நம்ம போட்டுருந்தோம். கன்சிஸ்டன்ட்னா என்ன? அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க given. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூவும்
ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் வந்து கன்சிஸ்டன்டோட மீனிங். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக அப்படி ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ ஏபினா ஏ அண்ட் பி அப்படி ஜாயின் பண்ண வேண்டியதான். ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 -3 3 -1 -2 2 3 and -5. ஸோ பி மேட்ரிக்ஸ் என்னென்னா -2 1 and k. இந்த k தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆக்மெண்டட் a, b. ஸோ ரேங்க் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ ரேங்க்னா இந்த 3 வேல்யூ வந்து 0 ஆக்கணும், எக்கலான் ஃபார்மேட் கொண்டு வர வைக்கணும், வந்தால் ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு 0 ஆக்கணும். ஸோ நீ பார்த்தீங்கன்னா R1ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டெப்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இது R1 R2 and R3. ஸோ இந்த இடம் 0 பண்ணாலே R1ஓட தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ R2 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா R2வை R1 கூட 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா R2 வந்து 3, R1 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் 3. ஸோ 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. இந்த இடம் 0 கிடச்சிடும். ஸோ R2ஓட வேல்யூஸ் வந்து 3 -1 -2 and 1. 3 டைம்ஸ் R1 பண்ணணும். ஸோ 3 1s are 3 3 2s are 6 3 3s are -9 -3 2s are 6. ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கேயும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3 - 3 0 -1 -6 வந்து -7 -2 + 9 வந்து +7 1 + 6 வந்து 7. ஸோ R1 and R3 வந்து நோ சேஞ்ச் அப்படியே போட்டுக்கோங்க. 1 2 -3 -2 2 3 -5 and k. R2 வந்து 0 -7 7 7. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த பிளேஸ் தான் 0 ஆக்கணும். இந்த பிளேஸ் 0 ஆக்கணும்னா R1 கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R3யை R1 கூட சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் 0 ஆகும். 1 2 -3 -2 0 7 7 7. ஸோ R3 தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R3ஓட ப்ரீவியஸ் வேல்யூஸ் என்னென்னா 2 3 -5 and k. 2 டைம்ஸ் R1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2 2 2s are 4 2 × -3 -6 2 × -2 -4. ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் அண்ட் இங்கே வந்து ப்ளஸ். ஸோ 2 - 2 0 3 - 4 வந்து -1 -5 + 6 வந்து +1 k + 4 வந்து k + 4. ஸோ இது அப்படியே நம்ம R3ல ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ 0 -1 1 and k + 4. ஸோ இங்கே ரெண்டு இடத்துல 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இப்போ 0 ஆக்கணும். இதோட 0 ஆக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதை R2 கூட தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏற்கனவே உள்ள வேல்யூஸ் அப்படியே சேஞ்ச் இல்லாத வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கலாம். R1 and R2 வந்து நோ சேஞ்ச். ஸோ அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ R3 மட்டும் தான் இப்போ சேஞ்ச். ஸோ அவங்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா R3 R2 கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். R3 R2 கூட பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே -1 இருக்குது. ஸோ அவங்க 7 இருக்குது. ஸோ இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது ரெண்டும் சேம் ஆகும். ஸோ அதனால் இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ரெண்டும் சேம் ஆகும். ஸோ அதனால் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ 7 மல்டிப்ளை பண்ணால் இதுவும் -7 -7. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆட் பண்ணிங்கன்னா -14 ஆயிரும். ஆனால் ஆட் பண்ணக்கூடாது. மைனஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகி ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதனால தான் நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 7 டைம்ஸ் R3 7 0s are 0 7 1s are -7 7 1s are 7 7 × k + 4 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு R2 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 0 -7 7 and 7. ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம். சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்புறம் இங்கே வந்து மைனஸ். ஸோ 0 - 0 0 தான். -7 + 7 0 ஆயிரும். 7 - 7 0. இங்கே பார்த்தீங்கன்னா 7 × k + 4 -7 இருக்கும். இதை நான் இப்போ தனியாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 7 × k + 4 -7. ஸோ 7 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × k 7k + 7 × 4 7 4s are 28 -7. 7k + 28 - 7 பார்த்தீங்கன்னா 21. ஸோ இதை அப்படியே நம்ம R3ல ஃபில் பண்ண வேண்டியதான். 0 0 0. ஸோ 7k + 21. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 zeros வந்துருச்சு. எக்கிலான் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னா இது ரெண்டோட ரேங்க் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே போட்ட வேண்டியதான். ரேங்க் ஆஃப் A, B = ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏக்கான ரேங்க் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா வேல்யூஸும் நான் ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த ரேங்க் ரோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுலேயும் எல்லா வேல்யூஸும் வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் ஜீரோவாக இருக்கிறதுனால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேன்னு இருக்குது. இந்த வேரியபிள்ஸ் தெரியாமல் இந்த இடம் ஜீரோவா இல்லையா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ரோ பாருங்கள் நான் ஜீரோ வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஜீரோ வேல்யூஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 3 ஜீரோவாக இருக்குது. இந்த வேல்யூ ஜீரோவா இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை கன்சிடர் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே இந்த வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ரோவை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ரேங்க் வந்து 2. ஏன்னா இந்த வேல்யூ சப்போஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா எல்லா வேல்யூம் ஜீரோ, ஆனால் கன்சிடர் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி இருந்தால் ரேங்கோட வேல்யூ 2. இன்னொரு கேஸ் பாருங்கள். இது வந்து இந்த ரோ கன்சிடர், இந்த ரோவில் சப்போஸ் இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆகலை அப்படின்னா வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இந்த ரோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ரேங்க் வந்து 1, 2 and 3. ஸோ இது நமக்கு தெரியாது. கேவோட வேல்யூ வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ரேங்க் வந்து 2வா 3ஆன்னு தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏவும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ 2 தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா ரேங்க் கன்சிஸ்டண்டாக ரெண்டோட வேல்யூ சேமாக இருக்கணும். அப்போனா இதோட வேல்யூவும் ரேங்க் வந்து 2 தான். ஸோ இதோட வேல்யூ ரேங்க் 2, இதோட வேல்யூ ரேங்க் 2. ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்டாக ரெண்டு ரேங்க் ஈக்குவலாக இருக்கணும். ரேங்கோட ஏ வந்து 2 தான். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பி வேல்யூ 2 தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இது ரேங்கோட வேல்யூ 2 அப்படின்னா இந்த ரோ வந்து கன்சிடர் கிடையாது. இந்த ரோ மட்டும் தான் கன்சிடர். அப்படின்னா இந்த வேல்யூ என்ன அர்த்தம்? 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த ரேங்க் வந்து இந்த ரோ வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதோட வேல்யூ 0. ஸோ 7k + 21 ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா இந்த வேல்யூ வந்து 0 ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ண முடியாது. 7k = +21 அந்த பக்கம் போச்சுன்னா -21. k = -21 by 7. So 7 1s are 7, 7 3s are 21. So k = -3. So இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே. ஃபைண்ட் கே டு ஃபைண்ட் அதான் போட்டிருக்கோம். கே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சோன்னா கொஸ்டினில் கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்னா ரேங்க் ஆஃப் ஏ பி அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். எக்லான் ஃபார்மருக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ ரேங்க் வந்து கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ரேங்க் ஆஃப் ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட் ரோ நான் ஜீரோ வேல்யூஸ், செகண்ட் நான் ஜீரோ வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுறோம், தேர்ட் ஃபுல்லாக ஜீரோனால இதை விட்டுட்டோம். ஸோ ரேங்கோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு ஃபுல் ரேங்க் ஆஃப் ஏபிக்கு வரோம். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் ஜீரோ வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். செகண்ட் ஃபுல்லாக நான் ஜீரோ வேல்யூஸ் கன்சிடர் பண்ணியாச்சு. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ ஜீரோவாக இருக்குது. ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதில் கேன்னு இருக்குது. கேவோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ஜீரோ ஆகுமா இல்லை வந்து ஜீரோ ஆகாதான் தெரியும். அதனால் நமக்கு தெரியல. சப்போஸ் அதனால் 2 கேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ரோ கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் ரேங்க் வந்து 2. சப்போஸ் இதோட வேல்யூ வந்து வேல்யூ சம் 3 இல்லை 4 அந்த மாதிரி வருதுன்னா இது வந்து இந்த ரோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் அப்படி பார்த்தோன்னா கேஸ் வந்து 3, ரேங்க் வந்து 3. ஸோ கொஸ்டின் எனக்கு கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதோட வேல்யூ 2னால இதோட வேல்யூ 2 தான் இருக்கும், 3 இருக்காது. ஏன்னா அப்போ தான் ஈக்குவல் ஆகும். அதனால் 3 நம்ம விட்டுட்டோம். ஸோ ரேங்க் வந்து 2 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் ரேங்க் வந்து 2 கன்சிடர் பண்ணுறோம். ரேங்க் 2 இருக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ 0 இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ரேங்க் 2. ஸோ அதனால தான் இதோட வேல்யூ 0 தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கேவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ k = -3. இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து ரேங்க் பை ப்ரொசீஜர் மெத்தட் அண்ட் எலிமெண்ட்ரி மெத்தட் பார்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியல, ஆல்ரெடி நான் வீடியோ பார்த்துருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ என்னோட மற்ற வீடியோஸும் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், கோர்ஸ் எடுக்கணும், இதில் டவுட் இருக்குது, இல்லை என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலில் கண்டிப்பாக நான் அந்த இதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே, அன்டில் தென் பாய்.